அனைவருக்கும் வணக்கம். நான் விகாஷ், நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் கிண்டி. ஸோ இந்த அமரன் மூவிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும், ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி ஓடிஏ சென்னையில் இருக்க ஓடிஏக்கு போகணும் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதுக்கு அந்த ஓடிஏக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ரெண்டு வழியில் போகலாம். ஒன்று டைரக்ட் என்ட்ரி, அதுக்கு நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்துருக்கணும். அது இல்லாமல் சார் நான் இன்ஜினியரிங் டிகிரி இல்லை வேற ஏதாவது ஒரு டிகிரி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு சிடிஎஸ் எக்ஸாம், அதாவது கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும். அந்த சிடிஎஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இந்த சிடிஎஸ் எக்ஸாம் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் வருஷத்துக்கு 2 தடவை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்னு ஏப்ரல்லையும் இன்னொன்னு செப்டம்பர்லயும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ 2025க்கான ஏப்ரல் எக்ஸாம் ஏப்ரல் 13 நடக்க போகுது. இதுக்கான பேச்சஸ் ஆல்ரெடி நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்ல போயிட்டு இருக்கு. இப்போ சார் நான் ஃபைனல் இயர்ல இருக்கேன், நான் ரொம்ப சீரியஸ் ஆஸ்பிரன்ட், பட் நான் ரொம்ப ஃபார் ஸ்டேட்ஸ்ல இருக்கேன், இல்ல வேற இடத்துல இருக்கேன், இதுக்கு நான் ஒரு எஃபெக்டிவ் ப்ரிப்பரேஷன் நாங்க பண்ணணும்னா அதுக்கான ப்ராக்டிஸ் கண்டிப்பா நீங்க டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணணும். அதோட டெஸ்ட் சீரிஸ் தான் நம்ம என்டிஏல ஸ்பெஷலா கஸ்டமைஸா கிராஃப்ட் பண்ணிருக்க அந்த சிடிஎஸ் டெஸ்ட் சீரிஸ். இந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தி நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பாருங்க. இந்த சீரியஸ் 2025க்கான ஓடிஏ as well as ஐஎம்ஏ, ஏன்னா இந்த சீரியஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரியான எக்ஸாம் சொல்லலாம். ஒன்று ஓடிஏக்கு ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு, அதுக்கு மொத்தம் 3 பேப்பர் சீரியஸ்ல 2 பேப்பர் எழுதினா போதும். ஒன்று ஜிகே, இன்னொன்று இங்கிலீஷ். இந்த ஜிகே இங்கிலீஷ் மட்டும் நீங்க எழுதினீங்களே நீங்க ஓடிஏக்கு எலிஜிபிள். அண்ட் சார் இல்லை நான் ஐஎம்ஏ போகணும், இந்தியன் மிலிட்டரி அகாடமி போகணும், இல்லை ஏர்ஃபோர்ஸ் அகாடமி போகணும், இல்லை இந்தியன் நேவல் அகாடமி ஐஎன்ஏ போகணும், இதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேப்பர் இருக்கு. அந்த 3rd பேப்பர் தான் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். ஸோ ஜிகே, இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 3 பேப்பர் எழுதணும். ஸோ விச் மீன்ஸ் ஓடிஏ பிளஸ் மேக்ஸ் நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க ஐஎம்ஏ எலிஜிபிள். ஸோ டோட்டல் நீங்க பார்க்கலாம், ஓடிஏக்கு ஒரு 34 டெஸ்ட், அதே டெஸ்ட் இங்கேயும் கண்டினியூ ஆகும் 34, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 10 மேக்ஸ் டெஸ்ட். அதனால தான் ஐஎம்ஏ 44 டெஸ்ட் அண்ட் ஓடிஏ 34 டெஸ்ட் எழுதிருக்கோம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பெர்மனன்ட் கமிஷன் உங்களுக்கு வேணும், இல்ல நான் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி போகணும், இல்ல நீங்க இந்தியன் நேவல் அகாடமி போகணும்னா நீங்க ஐஎம்ஏக்கு எலிஜிபிள், ஐஎம்ஏ நீங்க எழுதணும். இல்ல எனக்கு ஓடிஏ போதும்னா நீங்க ஓடிஏக்கு மட்டும் எழுதணும். ஸோ ஓடிஏக்கு இங்கிலீஷ் அண்ட் ஜிகே மட்டும்தான், வேற ஐஎம்ஏக்கு இங்கிலீஷ், ஜிகே அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 3 பேப்பர் நீங்க எழுதணும். அதனால தான் நம்மளோட இந்த டெஸ்ட் சீரிஸை 2ஆ பிரிச்சிருக்கோம். ஐஎம்ஏ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் ஓடிஏ டெஸ்ட் சீரிஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ டோட்டல் கிட்டத்தட்ட நீங்க பார்க்கலாம் ரெண்டுமே பேரலா சேர்த்து கிட்டத்தட்ட வரும் ஒரு 78 டெஸ்ட் கிட்ட வரும். ரெண்டுத்துமே நிறைய சிமிலராகவும் இருக்கும், சில செப்பரேட் டெஸ்ட்ஸ் இருக்கும். நீங்க பார்க்கலாம் இந்த டெஸ்ட் சீரிஸ் கம்மிங் 26 January. We are starting from the day where our country became a republic country. So இந்த 26 January ஸ்டார்ட் ஆக போது, இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கு. நீங்க உங்களோட ஸ்லாட்டை மறக்காம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ரிவிஷன் நீங்க தாராளமா கொண்டு போகலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட்டா நாங்க பிரிச்சிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு பாருங்க செக்ஷனல் டெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மகிட்ட சொன்ன மாதிரி 3 பேப்பர் இருக்குதுல, ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், செகண்ட் ஜிகே, தென் மேக்ஸ். இங்கிலீஷ்க்கும் ஜிகேக்கும் 120 கொஸ்டின் 100 மார்க், வேற மேக்ஸுக்கு 100 கொஸ்டின் 100 மார்க். ஸோ மொத்தம் 300 மார்க். பட் ஓடிஏக்கு 200 மார்க் மட்டும்தான், ஏன்னா இங்கிலீஷ் அண்ட் ஜிகே மட்டும்தான். ஸோ அதுக்கான இந்த செக்ஷனல் டெஸ்ட் தான். செக்ஷனல் டெஸ்ட் எதுக்குன்னா ஒரு பேப்பருக்கும் கிட்டத்தட்ட 2-3 டெஸ்ட் நீங்க இதுல எழுதுவீங்க. இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்க்கு ஒரு 2-3 செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும், ஜிகேனா ஜிகேக்கு ஒரு 2-3 செக்ஷனல் டெஸ்ட், ஐஎம்ஏனா ஐஎம்ஏக்கு ஒரு 2-3 செக்ஷனல் டெஸ்ட். இதுல நீங்க வாஸ்டா கவர் பண்ணிடலாம். எல்லா செக்ஷனல் டெஸ்ட்டுமே சேம் சீரியஸ் பேட்டர்ன்ல 120 கொஸ்டின்ஸ் 2 hours இதுலதான் இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, சார் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், இல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னால இதை பண்ண முடியுமா, தாராளமா நீங்க பண்ணலாம். ஏன்னா இதுக்கு போத் ஆஃப்லைன் அஸ் வெல் அஸ் ஆன்லைன் மோட் இருக்கு. அதாவது நீங்க ஆன்லைன்ல அட்டன் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஆஃப்லைன்ல இந்த டேட்ல, அந்த பர்டிகுலர் டேட்ல இங்க நம்ம இன்ஸ்டியூட்ல டெஸ்ட் நடக்கும், நீங்க அதை கூட நேரம் அட்டன் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் சார் எனக்கு ஒரு எக்ஸாம் என்விரான்மெண்ட் வேணும், ஸோ ஒரு டிபிக்கல் எக்ஸாம் மாதிரி நான் அட்டன் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நீங்க நினைக்கிறதா தாராளமா நீங்க ஆஃப்லைன் மோட்ல எழுதலாம். இது ரெண்டுமே நாங்க அலோவ் பண்றோம் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபிளெக்சிபிலிட்டி. சரிங்களா? இதுதான் செக்ஷனல் டெஸ்டோட டைம் சீரிஸ். நீங்க பார்க்கலாம் 26ஆம் தேதியிலேருந்து ஒரு டேட்டுக்கும் ஃபர்ஸ்ட் எல்லா செக்ஷனல் டெஸ்ட்டும் நடக்கும். இதுலயே நீங்க எக்ஸாஸ்டிவா எல்லா இதுவும் கவர் பண்ணிடலாம், நீங்க நல்லா ரிவைஷன் பண்ணிடலாம். இந்த செக்ஷனல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான டாபிக்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் நாங்க யூடியூப்லயே அப்லோட் பண்றோம், இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆல்சோ இதை நம்ம வெப்சைட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு. அண்ட் அது இல்லாம ஃபுல் மார்க் டெஸ்ட் அதுக்கப்புறம் நடக்கும். நீங்க பார்க்கலாம் 23rd மார்ச் 23rd இருந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். கிட்டத்தட்ட 10 ஃபுல் மார்க் டெஸ்ட் நடக்கும். அதாவது டிபிக்கலா மார்னிங் ஜென்ரலா எப்படி நடக்கும்னா ஒரே நாள்ல இந்த 3 எக்ஸாமும் நடக்கும். பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் மார்னிங் இங்கிலீஷ், அடுத்து ஜிகே, அடுத்து மேத்தமெட்டிக்ஸ். இந்த சேம் டிபிக்கல் வே கண்டினியூஸ் 2 hours அந்த சீரியஸ் எக்ஸாம் நடக்கும். அதுவும் நீங்க பார்க்கலாம் கொஸ்டின்ஸோட கொடுத்துருவோம். 120, 120, 100. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஜிகே இங்கிலீஷ்க்கு 120, மேக்ஸுக்கு 100. ஸோ இதே மாதிரியே ஃபுல் மார்க் டெஸ்ட் நடக்கும். அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஃபார் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஐஎம்ஏ ஒன்லி. ஓடிஏக்கு ஜஸ்ட் இங்கிலீஷும் ஜிகேவும் இஸ் எனஃப். ஸோ 10 டெஸ்ட் எல்லா 3 பேப்பர்லையும். அண்ட் ஃபைனலி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 4-5 days இட் வில் பி கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் ஏ கூலிங் ஆஃப் பீரியட்.
நீங்க ஜென்டலா ரிவைஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் அதில் மாட்ட வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலி 13th April எக்ஸாம் இஸ் கோயிங் டு ஹேப்பன். நீங்க பார்க்கலாம் ஏன் இந்த மோட் நான் சூஸ் பண்ணேன். முன்கிட்டே நான் சொன்னேன் ஆஃப்லைன் அஸ் வெல் அஸ் ஆன்லைன் ரெண்டுமே இருக்கு. ஏன் இந்த மோட், வாட் ஆர் த ஃபியூச்சர், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சார், இந்த டெஸ்ட் நீங்க எப்படி டிசைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க பாருங்க. ஒண்ணுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா டீடைல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீயுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஆன்லைனுக்கு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஆன்லைன்லேயே வந்துடும், ஆஃப்லைனுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ த ஃபேக்கல்டி ஸ்கேன் அவங்களும் உங்களுக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்க டவுட் சால்வ் பண்றதுக்கு. அடுத்து ஸ்ட்ராட்டஜிக் சிலபஸ் கவரேஜ். ஸோ நீங்க பார்க்கலாம் இந்த ஓவரால் இந்த எக்ஸாமுக்கு ஒரு செக்ஷன் டெஸ்ட்டுக்குமே தனித்தனியான ஏரியா கவர் பண்றதுனால ஹோலிஸ்டிக்கா எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆயிடும். இதுல ஒமிஷன் எதுவுமே இருக்காது. நீங்க படிக்கிறப்ப நீங்க ஒமிட் பண்ணலாமே தவிர்த்து இதுல நீங்க ஒமிஷன் ஒரு கிடையவே கிடையாது. எல்லா டாபிக்கும் ஈச் அண்ட் நூக் அண்ட் கார்னர் வில் பி கவர். அடுத்து நீங்க பார்க்கலாம் மல்டிபிள் ரிவிஷன்ஸ். ஸோ இந்த செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் இது மூலமாவே நிறைய கொஸ்டின்ஸ்க்கு நீங்க எக்ஸ்போஸ் ஆவீங்க. இது மூலமா அப்பவே உங்களுக்கு ஒரு மல்டிபிள் ரிவிஷன் ஆன மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ நீங்க செப்பரேட்டா ரிவைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதே ஒரு உங்களுக்கு ரிவிஷனா இருக்கலாம். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங். ஸோ இந்த டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சவொடனே இந்த ஆன்லைன்லயும் சரி இந்த ஆஃப்லைன்லயும் சரி உங்களுக்கு உங்களோட மேக்ஸ் இண்டிவிஜுவல் ரேங்கிங் கொடுத்துருவோம். இதுல உங்களோட வீக் ஏரியா எது, உங்களோட ஸ்ட்ராங் ஏரியா எது, எதுல நீங்க ஒர்க் பண்ணணும், எதுல வந்து நீங்க டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் வீக்கோ அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ட்ராங்கான ஏரியாவுக்கு லெஸ் டைமும் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டைம் எஃபிஷியன்டா நீங்க கொண்டு போகலாம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. அடுத்து கரண்ட் அஃபேர் அப்டேட். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸ், ரீசென்ட்லி அப்டேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ், உங்களோட போன வாட்டி எக்ஸாம்ல எந்த மாதிரி கேட்டாங்கன்ற அதை பேஸ் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்க செப்பரேட்டா கரண்ட் அஃபேர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி என்டிஏ வெப்சைட்ல என்டிஏ மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் டிஃபென்ஸ் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்க்கு ஓரியன்டா இருக்கு, அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்க டெக்ஸ்ட் சீரிஸ்ல கேட்க கரண்ட் அஃபேரும் நீங்க எஃபெக்டிவா உங்களோட எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு சிடிஎஸ் மட்டும் கிடையாது, ஆஃப்கேட்டுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்கேட் அண்ட் ஆல் டிஃபென்ஸ் எக்ஸாமுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து நீங்க பாருங்க இந்த டெஸ்ட் சீரிஸ்ல எத்தனை டெஸ்ட் இருக்கு, எத்தனை டெஸ்ட் நீங்க எழுதுறீங்க, இல்ல இது மூலமா எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்க கவர் பண்றீங்கன்றத நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3800, அதாவது ஒரு 4000 பிளஸ் எம்சிக்யூஸ் நீங்க இது மூலமாவே நீங்க எக்ஸ்போஸ் ஆகுங்க. ஸோ நீங்க பாருங்க கிட்டத்தட்ட 3800 4000 எம்சிக்யூஸ் நீங்க எக்ஸ்போஸ் ஆகுங்க. ஸோ இதை நீங்க ரிவைஸ் பண்ணாலே மோர் தென் எனஃப் தட் எங்கேயாவது உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் இல்ல நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸை நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெட் மேக்ஸிமம் பெனிஃபிட் இதுல இருந்து. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸோட அந்த ஃபீஸை நம்ம கொடுத்துருக்கோம். இது ஆல்ரெடி என்டிஏல படிக்கிற ஆன்லைன் அசஸ் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஃப்ரீ, கம்ப்ளீட்டா ஃப்ரீ. இது அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நியூவா என்ரோல் பண்றேன் சார் எனக்கு இப்பதான் அதை பத்தி தெரியும் அப்படின்னீங்கன்னா ஃபார் ஓடிஏ இட் இஸ் 999, அதாவது 1999 rupees. ஃபார் ஐஎம்ஏ இது 1200, அதாவது 1199. ஸோ அதோட பேமெண்ட் லிங்க்கும் இதுல கொடுத்துருக்கோம், நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லாட்ஸ் ஆர் வெரி ஃபியூ. நீங்க கூடிய சீக்கிரமே என்ரோல் பண்ணி இதோட மேக்ஸிமம் பெனிஃபிட்டை நீங்க யூட்டிலைஸ் பண்ண பாருங்க. இது ரிலேட்டடா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். ஸோ we are happy to help you in this aspect. ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ எடிஷன் கொடுங்க. இதே மாதிரி சீரியஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு சீரியஸ் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க. We will always there to update you. Thank you. Jai Hind.